ஹெவியாக எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்டு பசியே இல்லாமல் இருக்கா உங்களுக்கு? இந்த ஈஸியான வெத்தலை ரசம் செஞ்சு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. பசியே இல்லாமல் இருந்தால் கூட நல்லா சிரித்து மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். எப்போவும் ரசம் வைக்க தேவையான சாமான்களை வச்சு வெத்தலை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த ஈஸியான ரசம் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். புளி மட்டும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊறின அப்புறம் புளி கரைசல் எடுத்துக்கோங்க. டோட்டலாக 2 கப் அளவுக்கு இது இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் நாட்டு பூண்டு சேர்த்து ஜஸ்ட் 1-2 தடவை பல்ஸ் பண்ணுங்கள். நல்லா அரைச்சிடக்கூடாது, நீங்கள் இதை சின்ன இடி உரலில் கூட தட்டி போட்டுக்கலாம். இதை ரசம் வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்து அதே மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி ரஃப்பாக நறுக்கி அதையும் 2-3 சுற்றி சேர்த்துடுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் பச்சை கொத்தமல்லி இலை, 4 வெத்தலை காம்பு கிள்ளிட்டு நல்லா கிழிச்சு மிக்சியில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்மூத்தாக அரைக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கொரக்குறன்னு இருந்தால் கூட ஓகே தான். இதையும் ரசம் பாத்திரத்தில் ஊற்றிட்டு புளிக்கரைசலையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க. நல்லா நுரைச்சி கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. நெய்யில் கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், ஜீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு ரசத்தில் சேர்த்துக்கோங்க. வெத்தலை ரசம் ரெடி. இது நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லாட்டி நல்ல ஒரு பெரிய வடிகட்டியில் வடிகட்டிட்டு சூடாக அப்படியேவும் குடிக்கலாம். நல்ல எதமாக இருக்கும், மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். நெஞ்சு சளிலாம் இருந்தால் கூட ரொம்ப நல்லா கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.